நம்ம யாரு கூடயுமே தேவையில்லாமல் சண்டை போட்டதே கிடையாதுங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. நைட்டு தூங்குனது 12 மணிங்க. காலைல 4 மணிக்கெலாம் எழுப்பி நடங்கடா எப்படி நடக்க முடியும்? சரி கொஞ்சம் லைட்டாக கண்ணை சொல்லணும் எந்திரிச்சு பார்த்தா 1 மணி இல்லை, எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. மணி 5 ஆகிடுச்சு. சரி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடனா பிடிச்சிடலாம் அப்படி லைட்டாக ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் பிடிச்சிட்டேன். ஆனால் அங்கே எல்லாரும் சண்டையே ஆரம்பிச்சு. என் மூளை என்ன சொல்லுது, போதும் ஓடுனது போதும், இதுக்கப்புறம் நடந்து போகணுன்னு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நடக்குது. ஆனால் என் மனசு இல்லை நீ இதுவரை 13 கிலோமீட்டர் ஓடினது கிடையாது, நீ தங்குற இடம் 13 கிலோமீட்டர் தான், அது வரையே ஓடி இருக்கா பண்ணுது. இப்படியே தாங்க நான் எப்போ ரன்னிங் போனாலும் என் மூளைக்கும் மனசுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. நான் எப்பயும் போல் மனசு சொல்கிறதே கேட்டேங்க. இப்போ பார்த்தோம்டா 10 கிலோமீட்டர் நிற்காமல் ரன்னிங் போயாச்சுங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது தங்குற இடம். ஃபஸ்ட் டைம் 13 கிலோமீட்டர் ரன்னிங் வரேன். இத்தனைக்கும் 40 கிலோமீட்டர் நடந்து வேறு வந்திருக்கோம். அதுவும் வெறுங்கா இல்லை, சுற்றிலும் உப்பு. நடுவில் நம்ம ஸ்டெப்பு போட்டு போயிட்டே இருக்கோம் தூத்துக்குடியை நோக்கி. உப்பு காற்று ஊத காற்று நம்ம மேலே பட ஆரம்பிச்சு. தரவுக்குள்ள ரீச் பண்ணியாச்சுங்க. 2 நாளாக குளிக்க ஒழுங்கான தண்ணியே கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டேன் குளிக்க. பாருங்க ஃபுல்லாக தண்ணி ஓடுது, செம்மையாக குளிக்கலாம் நீந்தி. இலக்கு நோக்கி வந்தாச்சு. தங்க வேண்டிய இடம் வந்தாச்சுங்க. மொத்தம் 13 கிலோமீட்டர் 6 பஸ்ஸில் ரன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறோம்டா, கண்டிப்பாக நமக்கு முயற்சி மட்டும் தேவைப்படாது, இலக்கும் வேணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.